கடந்த ஒரு வருடமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் தற்போது மோதல் போக்கு முற்றியிருக்கிறது. இருவரும் மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் இருதரப்பு ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கிடையே கலக்கத்தையும் குழப்பத்தையும் அது ஏற்படுத்தியிருக்கிறது. நான் என்ன தவறு செய்தேன் என்று அன்புமணி உருக்கமாக கேட்டிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருந்தார். அதில் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார். அன்புமணிக்கு பக்குவமோ தலைமை பண்போ இல்லை என்று ராமதாஸ் கடுமையாக விமர்சித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அன்புமணி இன்று முதல் 3 நாட்களுக்கு பாமகவின் அனைத்து மட்ட நிர்வாகிகளுடனும் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். மணிவண்ணன், விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இடையேயான மோதல் போக்கானது கிட்டத்தட்ட முற்றியுள்ள நிலையில தற்போது சென்னை சோழிங்கநல்லூரில் தனியார் திருமண மண்டபத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது பாமக நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் அவர்கள் அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில இந்த ஆலோசனை கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற உள்ளது. இன்று மட்டுமல்லாது இன்று நாளை மறுநாள் என தொடர்ந்து 3 நாட்கள் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பாமகவின் அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்ட மாநில நிர்வாகிகள் நிச்சயம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆலோசனை கூட்டத்தில் காலையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் 6 மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், சென்னை என 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் சோழிங்கநல்லூரில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். காலை மட்டுமல்லாது பிற்பகலிலும் ஆலோசனை கூட்டமானது தொடர உள்ளது. பிற்பகலில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி என மொத்தம் இன்று 11 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக நேற்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் அவர்கள் அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் குறிப்பாக கட்சிக்குள்ளேயும் சரி, அதிமுக கூட்டணி மற்றும் பாஜக உடனான கூட்டணி முடிவிலும் சரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தவறு இழைத்து விட்டதாக ராமதாஸ் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நேற்றைய தினம் செய்தியாளர் சந்தித்து அடுக்கடுக்காக தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுத்து இன்றைய தினம் அது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் மொத்தம் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த 23 மாவட்ட செயலாளர்களை கிட்டத்தட்ட 22 மாவட்ட செயலாளர்கள் தற்போது சோழிங்கநல்லூரில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ள தனியார் மண்டபத்திற்கு வருகை தந்துள்ளனர். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் சென்னை பனையூரில் உள்ள அவரது அன்புமணி ராமதாஸ் தனது இல்லத்திலிருந்து சென்று சோழிங்கநல்லூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ள பாமக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் பெரும்பாலான கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அதாவது 22 மாவட்ட செயலாளர்கள் இன்றைய தினம் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அன்புமணி தலைமையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்துள்ளனர். சமய மணிவண்ணன், நேற்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். அன்புமணிக்கு கட்சியில் பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாக அவர் கருதுவதால் இது போன்று நடந்ததாக ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறதா? அது பற்றி விவரங்கள். நிச்சயமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த மோதல் போக்கிற்கு பிறகு, அதாவது கடந்த ஒரு வருடமாக நடக்கும் மோதல் போக்கிற்கு முதல் கட்டமாக இந்த மோதல் போக்கு வெளிவந்தது போதென்றால் பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் மூந்தன் அவர்களை இளைஞர் பாமகவின் இளைஞரணி தலைவராக நியமனம் செய்த போதுதான் இந்த அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இவருக்கு இடையிலான மோதல் போக்கானது பொதுவெளிக்கு வந்தது. அதற்கு முன்னாலேயே ஜி.கே. தமிழ்குமரனுக்கு பதவி வழங்கப்பட்டதில் அன்புமணி ராமதாஸ் எதிராக கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அந்த கருத்துக்கள் எதுவுமே பொதுவெளியில் தெரிவிக்கப்படாத சூழல்ல மூந்தன் அவர்களை இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட போது அந்த பொதுக்கூட்டத்தில் எதிர்கருத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸுக்கு எதிராக எதிர்கருத்து தெரிவித்து மிகுந்த சர்ச்சையானது. தொடர்ந்து தற்போது 2வது முறையாக ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை
குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். கடந்த ஒரு வருடமாக இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுத்து ராமதாஸ் அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பெருவாரியான மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ளாத நிலையில இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெறக்கூடிய பாமக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட 23 அழைப்பு விடுக்கப்பட்ட 23 மாவட்ட செயலாளர்களில் 22 மாவட்ட செயலாளர்கள் தற்போது வரைக்கும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்துள்ளனர். இதன் மூலம் பார்க்கும்போது தற்போது பாமகவின் எதிர்காலம் அன்புமணி ராமதாஸ் என பாமக மாவட்ட செயலாளர்கள் கருதுவதாகவே தெரிகிறது. அதன் காரணமாகவே அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 23 மாவட்ட செயலாளர்கள் 22 மாவட்ட செயலாளர்கள் தற்போது வருகை தந்துள்ளனர். மணிவண்ணன், இருவரும் மாறி மாறி விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்களுக்கிடையே தற்போது எந்த மாதிரியான ஒரு மனநிலை நிலவுகிறது? கண்டிப்பாக இருவருமே மாறி மாறி ஒருத்தர் மீது ஒருத்தர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக முதற்கட்டமாக மூந்தன் பதவி வழங்கப்பட்ட போது இருவருமே மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். அதாவது தான் ராமதாஸ் அவர்கள் முன்னிலையில் மூந்தன் அவர்களை இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டது தவறு என அன்புமணி ராமதாஸ் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக ராமதாஸ் அவர்கள் இந்த முடிவு எனது முடிவு என்கிற ஆணித்தரமான கருத்தையுமே அதே பொதுக்குழு இடையிலேயே தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக அவரை அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றி செயல் தலைவராக நீடிப்பார் என ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் நான் என்ன தவறு செய்தேன் என்கிற கேள்வியையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்பியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக பாமக தொண்டர்களை பொறுத்த வரைக்குமே இருவருமே மிக முக்கியமானவர்களாக தான் பார்த்து வருகின்றனர். குறிப்பாக ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இருவருமே பாமகவிற்கு மிக முக்கியமானவர்கள் என்ற கருத்து தொண்டர்கள் மத்தியில தொடர்ந்து இருந்த வண்ணமே உள்ளது. இருந்த போதிலும் பாமகவின் எதிர்காலம் அன்புமணி ராமதாஸ் என்கிற கருத்து தொண்டர்கள் மத்தியில் பரவலாக நினைக்கப்படுவதன் காரணமாகவே அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பெருவாரியான மாவட்ட தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் வருகை தந்துள்ளனர் என்கிற கருத்தும் பரவலாக பார்க்கப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.